பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. மகனே இனிகோ. யாரு யாரு நீ கூப்பிட்டது? மகனே இனிகோ. இயேசுவே, நீங்களே நீ கூப்பிட்டீங்க? ஆம் மகனே, நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்க இயேசப்பா. மகனே, இந்த கிராமத்தை குறித்து என் இதயம் மிகவும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. இந்த மக்கள் என் அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. நீ இந்த மக்களிடம் சென்று என் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். இயேசுவே, வாரம் வாரம் நான் உங்கள் அன்பை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இயேசப்பா. மகனே, அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த முறை நீ மக்களோடு மக்களாக சென்று என் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன். சரிங்க இயேசப்பா. இயேசுகிட்ட வேற நம்ம சரின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியவே மாட்டானுங்க. இவனுங்க ஊர் பேரே கீழ்ப்படியாம்பட்டின்னு வச்சுருக்கானுங்க. இவனுங்களுக்கு எப்படி நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறேன்? சரி, ஆண்டவர் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் நம்ம போய் மக்களை சந்திப்போம். முதல்ல நம்ம கீழத்தெருக்கு போவோம். கீழத்தெருவில் உள்ள மக்களை சந்திப்போம். அந்தோணி சூசெல்லாம் நிற்கானுங்க. இவன் விடா கண்டேன், அவன் கொடா கண்டேன். இவனுங்களுக்கு எப்படி ஆண்டவுடைய வார்த்தையை சொல்ல? எது சொன்னாலும் கேட்க மாட்டானுங்களே. சரி, முதல்ல இவனுடைய மனநிலை என்னன்னு நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்போம். அதுக்கப்புறம் போய் பேசுவோம். மாப்பிள்ள, இன்னும் வர வர வாழ் ஒரு மாதிரி போயிட்டே இருக்க, சப்னா டப்பா மாதிரி. நீ செக் பண்ணி பார்த்து ஏதோ சுகர் எதுவும் இருக்கானு? அட போங்க மச்சான், வீட்டில் ஒரே பிரச்சனை. பொண்டாட்டி சொல் பேச்சே கேட்க மாட்டேங்க மச்சான். எய்த்தே பேசுகிறா, பிள்ளைகளும் கீழ்ப்படிய மாட்டேங்கி. அதான் மச்சான் பெரிய டென்ஷனாகவே இருக்கு. மாப்பிள்ள, இந்த எனக்கு தெரிஞ்ச நீ இப்போ சொன்ன பத்தியா இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு போன வாரமே ஒரு ஆள் பேசினார். என்னன்னு? உனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே அவனுக்கு இருக்கு மாப்பிள்ள. சொல்லுங்க மச்சான். நான் சொல்றேன், நீ என் கூட வா, நம்ம மை போட்டு பார்த்துடலாம். மை போட்டு மச்சான், என் வீட்டிலேயும் தான் மை இருக்கு. என் பையன் நேற்று பேனல் அடைச்சிட்டு போனான். எந்த மையை பாட்டு பார்க்க சொல்றீங்க? அது இல்ல மாப்பிள்ள, அந்த மை இல்ல, இது வேற எங்கேயோ சொல்றாங்க. அங்க போனா கையில நல்லா மை தடவி உனக்கு யாரு என்ன செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்றான். மச்சான், ஒருவேளை என் சொந்தக்காரன் ஏதாவது செஞ்சு வச்சிருவான். மச்சான், அதெல்லாம் இருக்கட்டும். அவன் மைய போட்டு பார்ப்பானோ பைய போட்டு பார்ப்பானோ. என் பொண்டாட்டி வாயை கெட்டணும் மச்சான். அப்பல கெட்டிடலாம் நினைக்கிறேன். கெட்டிடலாமா மச்சான்? பார்த்தாதானே தெரியும். வா போய் பார்த்துருவோம் மச்சான். கண்டிப்பா கெட்டிடலாம்ல. கெட்டிடலாம் நினைக்கிறேன் மாப்பிள்ள. போவோம் மச்சான், போவோம் மச்சான். ஏ சூசா, இருப்பா. ஃபாதர், நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த? இந்த என் பொண்டாட்டி வாயைக்கு பட்டி கெட்டிருக்க. சே, இல்லை இல்லை ஃபாதர், இந்த இது என் தங்கச்சிக்கு ஒரு சம்மந்தம் பார்க்க சொல்லியிருந்தேன் மச்சான்ட்ட. அந்த மாப்பிள்ளை பார்க்கறக்காண்டி போய்கிட்டு இருந்தேன் ஃபாதர். எப்படிடே மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரான்னு மை போட்டு பார்க்க போறியாடே? ஏய், மையெல்லாம் பொய்ப்பா. ஃபாதர், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே, சத்தம் காட்டாமல் போங்க மச்சான். நாம போவோம் மச்சான். ஏய் சூசா, இருப்பா இரு. உனக்கு பிரச்சனை இருக்குன்னு அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்றியே. சரி, என்னைக்காவது ஒரு நாள் கடவுளை தேடி கோயிலுக்கு வந்திருக்கியாப்பா? உனக்கு பிரச்சனை இருக்குன்னு பைபிள் எடுத்து வாசித்திருக்கியா? ஃபாதர், கோயிலுக்கு வந்தா மட்டும் என் பிரச்சனை தீர்ந்துருமா? பைபிள் எடுத்து வாசித்தா எல்லாம் சமாதானமாயிருமா? ஆட போங்க ஃபாதர். நீ ஆண்டவரை தேடி பாருப்பா. வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஆண்டவரை தேடுங்கள், சரி, வாழ்வீர்கள்னு சொல்லுதுப்பா. நீ ஆண்டவரை தேடி மட்டும் பாரு, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்பா. ஃபாதர், பைபிள்ல இதைத்தான் சொல்லியிருக்கு. பெரியவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர். சரியா சொன்ன மாப்பிள்ள. ஃபாதர், நான் நாளைக்கு பேயவே பார்க்க போறேன். நீங்க விடுங்க ஃபாதர். அந்தோணி, நம்ம பேயவே அந்தோணிங்கிற பேரை வச்சுட்டு பேய் கூட தாவசம் வச்சிருக்கியப்பா. இருப்பா, இரு. என்னப்பா இது? பொசுக்கு போறேன்னு சொல்றீங்களப்பா.
பிரச்சனை யாருக்குப்பா இல்லை, எனக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு தெரியுமா? ஃபாதர், உங்களுக்கும் பிரச்சனை போராட்டமா இருக்கா? ஆமாப்பா. கை கொடுங்க ஃபாதர். அதுக்கு கை கொடுக்க மச்சான், நாளைக்கு மைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஃபாதரையும் சேர்த்து கூட்டி போயிருவோம். கூட்டிட்டு போயிருவோம் மாப்பிள்ள. ஃபாதர், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கார்ல வாங்க ஃபாதர். நம்ம போயிட்டு வந்துடலாம் ஃபாதர். போங்கப்பா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என்னையவே கடிக்க பாக்கீங்களாப்பா? அந்தோணி, நீ ஏன் சொல்லக்கூடாதா? நான் தான் ஃபாதர், நான் தான் சொன்னேன். நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. சொன்னா கேளுங்கப்பா. ஃபாதர், நீங்க வரல என்ன, நீங்க போங்க ஃபாதர். மச்சான் ஆர்மியா மச்சான் மச்சான் வாயை கட்டிரணும் மச்சான். கண்டிப்பா கட்டிடுவோம் மாப்பிள்ள. போவாதீங்கப்பா, நம்ம கடவுள் உயிரோட இருக்காருப்பா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கானுங்களே. நான் அப்பளையே நினைச்சேன் இவனுக்கு கீழ்ப்படியவே மாட்டானுங்கன்னு. சரி, நம்ம நடுத்தருக்கு போய் பார்ப்போம். மணி நல்ல வாயம் சம்பாதிச்சுக்க நார வாயம் பொண்ணுறேன் எனக்கு போட்டு தெரியாதவன் காசவாரி இறக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி காசு பணம் கொட்டு மணி காசு. ஏய் ஆக்டிவானந்தா, அடே ஆக்டிவானந்தா, அடே ஆக்டிவானந்தா. ஏய், ஆக்டிவானந்தா சேர்த்து கூப்பிடான்னு சொல்லியிருக்கேன்லப்பா. நீ கூப்பிடும்போது நித்யானந்த பிரேமானந்த கூப்பிடுற மாதிரியே இருக்கப்பா. பிரிச்சு கூப்பிடு. உன் பேரு ஆக்டிவானந்தா தானே? மாதிரி அப்படிதானே கூப்பிட முடியும்? பிரிச்சு கூப்பிட்டு பழகப்பா. பிரிச்சுன்னா எப்படி? அப்படி கேளு. ஆக்டிவ் ஆனந்தா அப்படி கூப்பிடு. பொல்லாத ஆக்டிவ். உன் ஆக்டிவா பார்த்துட்டாலும் டேய், நீ பெரும்பாலும் சைலண்ட் மோட்ல தானடா இருக்க. டேய், என்னைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆக போறேன்னு தெரியலையே. ஏய், நீ இப்போ என்ன விஷயமா வந்த அதை மட்டும் பேசிட்டு கிளம்பு. ஒஃபி, ஒரு டீ போடு. மாப்பிள்ள, ஒரு நல்ல ஒரு வேலை வந்திருக்கு பார்த்துக்கோ. அந்த வேலையில ஒன்னு சேர்த்து. ஏய், என்ன விஷயம்? ஒஃபி, டீ கேன்சல். அடப்பாவி, வேலைக்கு தானடா உன்னை கூப்பிட்டேன். ஏய், நல்ல விஷயம் பேசுறதா மட்டும் என் வீட்டுக்கு வா. இந்த மாதிரி கெட்ட விஷயம் பேசுறதா என் வீட்டு வெளியே போயிடுறாங்க. அடப்பாவி, ஏய் வேலை செய்யறது ஒரு குத்தமாடா? என்ன பாருடா, 3 மாசத்துல கடுமையா உழைச்சி என் கையை பாரு, என் கையை பாரு, என் கழுத்தை பாரு, இங்க பாரு, எல்லாம் கோல்டு வெள்ளி எல்லாம் கடுமையான உழைப்புடா. அதுல சரி நம்ம கூடவே இருந்த பையனாச்சே, உன்னையும் உழைப்புல சேர்த்து விட்டு முன்னேறலான்னு பார்த்தா இப்படி இருக்கேடா சோம்பேறி பையில. ஏய், உன்னுடைய உழைப்பத்தை எனக்கு நல்லாவே தெரியுமே. என்ன தெரியும்? ஊரை வித்து உலையில போட்டு வந்தானே. வித்தானா? அப்படி என்னத்த பார்த்தா ஊரை பாரு. வா, உருட்டு வேணாம், ஊரு நம்பும், நான் நம்ப மாட்டேன். சரியா? உனக்கு யாரே உத்தமன் பேர் வச்சா? உனக்கு யாரா ஆக்டிவ்னு பேர் வச்சா? சோம்பேறி. ஏய், முள்ள மாதிரி முடிக்க சொல்ல பேசாத. எனக்கு திறமை இருக்கு, நான் ஏமாத்துறேன்டா. நீ செஞ்சு பொழைக்க வேண்டியதுதானே? திறமையில ஒரு பொழப்பாவே போல கழிப்பையில வெளியே போல. என் வீட்டு விட்டு பேசிட்டு போல வெளியே போட. சோம்பேறி போல உத்தமா நீ உருட்டு போட சொங்கி உருட்டு தேவையில்ல முடிட்டு இருக்காத. ஓடங்கிடு பிக்காளி பையில. நம்ம பாத்து என்னப்பா ஃபாதர், நீங்க என்ன இந்த பக்கம்? இல்லப்பா, ஆக்டிவாவை பார்க்க வந்தேன். ஆக்டிவாவா? ஆமா, நம்ம வண்டி தான், அந்த வெளியே நிக்கல. இல்லப்பா, ஆக்டிவ் ஆனந்தாவை பார்க்க வந்தேன். ஆக்டிவ் ஆனந்தாவா? இவனையா? ஆமா. இவன் ஒரு ஆளுன்னு இவ்வளவு போய் பார்க்க வந்தீங்களா? ஃபாதர், காலைல எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? நான் 4 மணிக்கு எழுந்திருவேன்ப்பா. இனிமே நீங்க சாயங்காலம் 4 மணிக்கு தான் எந்திப்பீங்கப்பா. ஏன்னா அவனெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க, அவன் நோய் உங்களுக்கு ஒட்டிக்கிடுங்களா? சரி, டெய்லியும் பூசை வச்சு வைப்பீங்கல்ல? ஆமா, பூசைலாம் சரியா இருந்தது. இனிமே நீங்க வருஷத்துக்கு ஒரு பூசை தான் வைக்க வேண்டியது. ஃபாதர் அப்படி பட்டவன் ஃபாதர், சரியான சோம்பேறி ஃபாதர். ஏய், என்ன சவுண்ட்? யாரு? ஏய் பாருங்க, என்ன யாரையே வெளிய உருட்டிட்டு இருக்க? கோவத்துக்கு குறைச்சல் கிடையாது ஃபாதர். ஃபாதர் கையில காலம் உருவிடுவான் ஃபாதர். என்னப்பா ஃபாதர், அவன் பொறாமையில பேசுறான் ஃபாதர். ஃபாதர், அவன் நம்பாதீங்க ஃபாதர், வாயிலே உருட்டிட்டு இருப்பான் ஃபாதர். நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், நீ கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஆக்டிவா, நேற்று அம்மா வந்து என்னை சந்திச்சாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்கப்பா. நீ வேலைக்கே போக மாட்டேங்கியாப்பா? என்னத்த வேலைக்கு போய் என்னத்த செய்ய ஃபாதர்? என்னப்பா, வேலைக்கு போனதானப்பா சாப்பாடு கதையை பார்க்க முடியும், குடும்ப கதையெல்லாம் பார்க்க முடியும். என்னத்த சாப்பிட்டு என்னத்த செய்ய போகிறோம்? என்னப்பா நீ ஒரு வேலை வெட்டி போனாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்ப்பா. ஃபாதர்,
என்னத்த முன்னேறி என்னத்த செய்ய போறோம் ஃபாதர்? என்னப்பா இது, என்ன சொன்னாலும் நீ இப்படியே இருந்தா நான் என்னத்த சொல்லி உன்னை என்னத்தப்பா? ஃபாதர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களை இந்த மாதிரி ஆகிட்டான் பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே. ஃபாதர் அவனை சும்மா இருக்க சொல்லுங்க ஃபாதர். அவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியாது ஃபாதர். சரிங்கப்பா, விடுங்கப்பா விடுங்க. பைபிள் என்ன சொல்லியிருந்ததுப்பா? உழைக்காதவன் உண்ணலாகாதுன்னு சொல்லுதுப்பா. நீ இப்படி வேலைக்கே போலன்னா என்னப்பா நீ? ஃபாதர் கை கொடுங்க ஃபாதர். என்னப்பா ஃபாதர் கொடுக்காதீங்க, கையை கொடுக்காதீங்க ஃபாதர். திருட்டு பையன் பின்றீங்க ஃபாதர். நல்லா நல்லா அவனை பாத்தீங்களா? ஆமா, என்ன நல்லா வித்து பாருங்க ஃபாதர். அவன் ஊரை வித்தே எப்படி போட்டுருக்கான் பாருங்க. நகை கடைக்கார மகன் மாதிரி வந்திருக்கான் பாத்தி. இதுல அவனை துமுறை பாத்தீங்களா? ஒட்டியானெல்லாம் கழுத்துல போட்டு வந்திருக்கான் ஃபாதர். அதையும் விட்டு வைக்கல. எனக்கு இருக்கு. திருட்டு பையன் ஃபாதர். ஏய் நெத்தி சூடி கூட வைக்கலாம் பார்த்தேன்டா, மண்டையில நீ வைக்கல, நீ வைக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. என்னப்பா சொல்ற ஃபாதர்? எல்லாரையும் ஊருக்கு துபாய்க்கு அனுப்புறோம் சொல்லிட்டு இருக்கிற பைசாலாம் வாங்கி நகை நட்டு செஞ்சு போட்டு அலையிறான் ஃபாதர். இப்ப நகை கடக்கிற மகன் மாதிரி வந்திருக்கான். உத்தமா அப்படியா? ஃபாதர் ஆமா ஃபாதர், இந்த காலகட்டத்தில் நான் உழைச்சி இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் முன்னேற முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா ஃபாதர்? அதான் ஃபாதர், நான் ஒண்ணு இல்லாதவங்கள்ட்ட அடிக்கல ஃபாதர், இருக்கிறவங்கள்ட்ட அடிச்சு கொடுங்க. ராபின்ஹுட் தெரியுமா? ராபின்ஹுட் யாருப்பா அது? இருக்கிறவங்கள்ட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட அதே ஸ்டைல் தான் ஃபாதர். என்கிட்ட இருக்கிற இந்த நகை நட்டு எல்லாம் யாருக்கு தெரியுமா ஃபாதர்? யாருக்குப்பா? ஏழை எளிய மக்களுக்கு ஃபாதர். அதுக்காக தான் ஃபாதர் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். இது தெரியாம என்ன இப்படிலாம் அவன் பேசுறான் பாத்தீங்களா ஃபாதர்? ஏன்பா ஏழைகளும் கண்ணில் கிடைக்கவே இல்லையா? டெய்லியும் காலையில வரும்போது தெரு தெருவா தேடுறேன் ஃபாதர், ஆனா ஒரு ஏழை கூட என் கண்ணில் கிடைக்கல ஃபாதர். ஐயோ ஐயோ, என்னாச்சு ஃபாதர்? இப்போ ஒன்று செஞ்சான் பார்த்தீங்களா, உருட்டு. இதுதான் ஃபாதர் உலகமகா உருட்டு. ஃபாதர் கையை தொடாதீங்க, உங்களையும் சுருட்டி பாக்கெட் வச்சுட்டு போயிடுவான். மோசமான பையன் அவன். இருப்பா, நான் பேசுறேன். பேசுங்க ஃபாதர். இருப்பா உத்தமா, நீ செய்யறது தப்புன்னு உனக்கே தெரியும். பைபிளில் என்ன போட்டிருக்கு? தீய வழியில் சம்பாதிக்கும் மேலான பொருளை விட நேர்மையாய் சம்பாதிக்கும் சின்ன தொகையே மேலானதுன்னு போட்டிருக்குப்பா. நீ இப்படி ஏமாத்தி சம்பாதிச்சேன்னா உன் வாழ்க்கையில எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? சாபம் தானப்பா வரும். சரி, அவனை பார்க்க தானே வந்தீங்க, அவனே பார்த்து பேசு. ஏ உத்தமா போங்க ஃபாதர். சொல்றத கேளுப்பா. போங்க போங்க போங்க. ஆக்டிவானந்தா, நீயாவது நாளைக்கு வேலைக்கு போப்பா. ஓபி டி கேன்சல். இருப்பா. தீங்கு செய்தோம். என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்கானுங்களே. ஐயோ கடவுளே. சரி, மேலத்திற்காய் போய் மக்களை சந்திப்போம். அவனாவது மேல் நோக்கி பார்க்கானான்னு பார்ப்போம். ஏலே மார்க்கு, எங்கடா இருக்க? வாழ வெளியே. இன்னைக்கு நான் உன்னை வெட்டாம விட மாட்டல. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எனக்கே எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருப்ப. உன் மூஞ்சில மார்க் போடல, என் பேர் ஸ்டீவ் இல்லைல. டேய் மார்க்கு, எங்கடா இருக்க? வாழ வெளியே. இருப்பா, என்ன பிரச்சனை? இப்படி அருவாளை தூக்கிட்டு நிக்க? ஃபாதர், உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்க அங்க போங்க. லே மார்க்கு, வாழ வெளியே. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்து விட. அருவாளை கீழே போடுப்பா. ஃபாதர், இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, வீசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. நான் என் கையில அருவா எடுத்துட்டேனா வெட்டாம கீழே போட மாட்டேன். லே மார்க்கு, வாழ வெளியே. நீ வெட்டதானே செய்யணும். இரு, ஒரு இளநீ வாங்கிட்டு வரேன், வெட்டுப்பா. ஃபாதர், என்ன லந்து பண்றீங்களா? அருவா திரும்பிடாம போங்க. லே மார்க்கு, வாழ வெளியே. வா வாப்பா. ஏன் இவ்வளவு கோவப்படுற? உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஃபாதர், என் பேரு ஸ்டீவாக். சரி. என் தம்பி அவன் துரோகி, அவன் பேரு மார்க்வாக். சரி. எங்க அப்பா பேரு சேவாக். அதுல என்னப்பா பிரச்சனை? அதுல ஒரு பிரச்சனை இல்ல ஃபாதர். அந்த துரோகி என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டான் ஃபாதர். நிலத்தை அபகரிச்சிட்டானா? எத்தனை ஏக்கர்? எதுவும் பண்ண சொத்தை எதுவும் ஏமாத்திட்டானா? எங்க அப்பா எனக்கு ஆசையா எழுதி கொடுத்த வீடு தான் ஃபாதர் இது. சரி. அவனுக்கு எழுதி கொடுத்த வீடு அது. சரி. ஆனா அந்த துரோகி என் இடத்துல இருந்து 1 இன்ச் ஆக்கிரமிச்சிட்டான் ஃபாதர். ஏய், 1 இன்ச்சு தானப்பா, அதுக்கு போய் ஃபாதர் உங்களுக்கு தான் அது 1 இன்ச்சு, எனக்கு அது 1 இன்ச்சு. லே மார்க்கே, வாழ வெளியே. ஒன்னதால தேடிட்டு இருக்கேன். வாழ மார்க் போடல. இருப்பா, உடம்புக்கு இல்ல தாங்காதுப்பா. இருப்பா, சீப்பு கொடுத்து நீ வேற காமெடி பண்ணாதப்பா. நான் வெட்டாம விட மாட்டேன். மூஞ்சில மார்க் போட மாட்டேன். வாழ சீவிரா நீ. வாழ உன்னை வெட்டாம விட மாட்டேன். சண்டை மூஞ்சில மார்க் போடல. என் பேர் ஸ்டீவ் இல்ல. நிறுத்துப்பா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னப்பா நீங்க?
ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கப்பா. சீக்கிரம் சொல்லுங்க ஃபாதர், நான் அவனை வெட்டணும். ஏய், பைபிள் என்னப்பா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? இடுக்கணில் உதவி செய்வதற்கு தான் உடன் பிறந்தவன் பிறந்திருக்கான்னு போட்டுப்பா. நீ என்னடா ஒரு இன்ச்சுக்கு போய் உன் தம்பியை வெட்ட போறிய? என்னப்பா நீ? ஏய், அவன் அண்ணன் தானப்பா, வாப்பா வந்து கை கொடுத்து சமாதானம் போடாடே, போ போ. ஏய் இருப்பா, ஏய் இருப்பா. ஃபாதர் வாங்க, நான் சொல்றேன் கேளுங்க. போய் ஒரு அடக்கு பூசைக்கு ரெடி பண்ணுங்க. 10 நிமிஷத்துல அவன் தலையோட வரேன் ஃபாதர். ஏய் அட போங்க ஃபாதர். ஏய் சொன்னா கேளுப்பா. ஏய் கடவுளே, இந்த மக்கள் இப்படி இருக்காங்களேப்பா, உங்க வார்த்தைக்கு செவியே கொடுக்க மாட்டேங்காங்களே ஆண்டவரே. நான் எல்லா மக்களையும் சந்திச்சிட்டேன், கடைசியா ஊர் தலைவரை சந்திக்க போறேன். நீங்க என் கூட வாங்க ஏசப்பா. ஊர் தலைவரோடு நான் பேசும்போது நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுங்க ஏசப்பா. அலங்காரம், அப்பா அலங்காரம். நீங்களா ஃபாதர்? ஆச்சரியமா இருக்கு ஃபாதர், நீங்களா என் வீட்டுக்கு வருவீங்களா? ஏன்பா நானும் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஃபாதர் தாராளமாக நீங்கள் வரலாம் ஃபாதர். ஆனால் இவ்வளோ நாளாக யாருமே வரலையே ஃபாதர். ஏன்பா? ஃபாதர், நான் கமிட்டியில் மெம்பராக ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை கோயிலில் நடந்து போச்சு. அந்த பிரச்சனையில் என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் ஒன்றும் யோக்கியம் இல்லை ஃபாதர். ஆனால் அதுலேருந்து யாருமே என் வீட்டுக்கு வரமாட்டாங்க ஃபாதர். ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க ஃபாதர், ஆச்சரியமாக இருக்கு ஃபாதர். அலங்காரம் ஃபாதர், மனுஷங்க தான்ப்பா நம்ம செஞ்ச தப்பை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. சரி, ஆனால் நம்ம தெய்வம் அப்படி இல்லைப்பா. அவர் ரொம்ப அன்பான தெய்வம்ப்பா. அவர் உன்னையே அன்பு செய்கிறாருப்பா. ஃபாதர், இயேசு என்னைய அன்பு செய்கிறாரா? ஆமாப்பா, அவர் உன்னை அன்பு செய்கிறாருப்பா. ஃபாதர், சொல்றதுக்கு என்ன இருக்கு ஃபாதர்? என்னப்பா? அந்த கோயில் பிரச்சனையிலிருந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட என்னை விட்டு போயிட்டாங்க ஃபாதர். யாருமே என் கூட இல்லை ஃபாதர். ஆனால் நான் பெரிய பாவி ஃபாதர். ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்களே ஃபாதர், என் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டா ஃபாதர்? கண்டிப்பாப்பா. அப்பா, உன் மனைவி பிள்ளைகள் வேணா உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் இல்லைப்பா. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை ஏற்று அன்பு செய்கிற தெய்வம்ப்பா. இப்பா இயேசு பாவத்தை தான்ப்பா வெறுக்கிறாரு, அவர் பாவியை வெறுக்கலப்பா. அவருடைய அன்பு அது மேலான அன்புப்பா. ஃபாதர், ஃபாதர், அந்த இயேசு என்னைய அன்பு செய்கிறாரா? ஆமாப்பா. இவ்வளவு பெரிய துரோகி, ரொம்ப பெரிய பாவி ஃபாதர், என்னையே அன்பு செய்வாரா? அன்பு செய்கிறார் அவரு. என்னோட தவற மன்னிப்பாரா ஃபாதர்? என் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாரா ஃபாதர்? எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? கண்டிப்பாப்பா. நீ எப்போ உன் தவற உணர்ந்தியோ அப்பமே இயேசு உன் பாவத்தை மன்னிச்சுட்டாருப்பா. உன் பாவத்தை எல்லாம் ஆறு கடல்ல போட்டாருப்பா. நம்ம இயேசு ரொம்ப அன்பான தெய்வம்ப்பா. நீ நம்புப்பா, அவர் உன்னை மன்னிச்சுட்டாருப்பா. நீ நம்புப்பா ஃபாதர். நான் நம்புறேன் ஃபாதர். அந்த இயேசு என்னோட பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டாங்கன்னா அதை நான் நம்புறேன் ஃபாதர். நம்புப்பா, நான் முழுசா நம்புறேன் ஃபாதர். ஃபாதர், நான் என் கதையவே அவங்கள்ட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டே இருந்துட்டேன் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க ஃபாதர்? எப்படி எங்கே பாருங்க, ஃபாதருக்கு சேர் எடுத்து போடு. சொல்லுங்க. ஃபாதருக்கு சேர் எடுத்து போடு, டீ கொண்டு வா. ஃபாதர், நீங்கள் உட்காருங்க ஃபாதர், முதல்ல நீங்கள் உட்காருங்க. உட்காருங்க ஃபாதர். நன்றிப்பா. ஃபாதர், என்ன விஷயமா வந்தீங்க ஃபாதர்? இல்லை அலங்காரம், சொல்லுங்க ஃபாதர். நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் வர வழியில் சந்திச்சுட்டு தான்ப்பா வந்தேன். சரி ஃபாதர். கீழே தெருல என்னன்னா மை பார்க்க போகிறேன் அங்கே பார்க்க போகிறேன்னு ஓடுறான். சரி ஃபாதர். நடுத்தருக்கு போனால் வேலைக்கே போகாமல் சோம்பேறித்தனமாக வீட்டில் இருக்கான். சரி ஃபாதர். நன்றிப்பா, நன்றி.
சொல்லுங்க ஃபாதர். சோம்பேறித்தனமா வீட்டில் இருக்கான்ப்பா. சரி ஃபாதர். இன்னொருத்தனை பார்த்தா ஆ அடுத்தவங்க காசை ஆ அவன் ஏமாத்தி சரி தான் சொத்து சேர்த்து வச்சிருக்கான். மேலத்திற்கு போனா அண்ணன் தம்பிப்பா. சரி ஃபாதர். ஒரு இன்ச்சுக்காக ஒருத்தனை வெட்ட போறான். ஒரு அன்பு இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. எப்படிப்பா நம்ம கிராமம் செழிக்கும்? ஆ ஃபாதர், இது நார்மலாக நம்ம கிராமத்தில் மக்கள் எல்லாம் பண்ணுறது தானே ஃபாதர். இது சாதாரண விஷயம் தானே ஃபாதர். இப்படி தானே இருப்பாங்க ஃபாதர். அலங்காரம் ஃபாதர். மக்கள் வேணா அப்படி இருப்பாங்கப்பா. சரி ஃபாதர். ஆனா கடவுள் அப்படி இல்லப்பா. சரி ஃபாதர். அவர் அவங்கள நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாருப்பா. சரி ஃபாதர். ஒரு சொல்லுங்க ஃபாதர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க ஃபாதர். நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஏசு ஒரு தரிசனம் கொடுத்தாருப்பா. சரி ஃபாதர். அவர் என்னோட பேசினாரு. சரி ஃபாதர். நான் இந்த மக்களை ரொம்ப அன்பு செய்கிறேன். சரி ஃபாதர். இந்த மக்களுக்காக என் மகனையே நான் பலியாக கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மக்கள் என் அன்பை புரிஞ்சுக்கிடாம தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க. நீ இந்த மக்கள்கிட்ட போய் அன்பை சொல்லுவியான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாருப்பா. நானும் நம்ம மக்கள் எல்லார்ட்டையும் அவருடைய அன்பையும் வார்த்தையும் சொன்னேன். ஆனால் யாருமே கீழ்ப்படியலப்பா. அலங்காரம் ஃபாதர், நீ எனக்கு ஒரு உதவி செய்றியா? ஃபாதர், இந்த ஊர் தலைவர் போஸ்டிங்க இயேசுவுக்கு தான் ஃபாதர். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டுப்பா. சரி, அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும். சரி, கடவுள் எவ்வளவு அன்பு செய்யறாருங்கிறத சரி அவங்களுக்கு புரிய வைக்கணும்ப்பா. கண்டிப்பா ஃபாதர். ஃபாதர், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். எபி சொல்லுங்கய்யா. நாளைக்கு காலையில ஃபாதர் ஊர் மக்கள் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. நீ உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வர. சரியா? எல்லாத்தையும் பார்க்குறோம். சரியா ஃபாதர்? நாளைக்கு நம்ம பார்ப்போம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். சந்திக்கிறோம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். தலைவர் 10 வருஷம் கழிச்சு இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எதுக்கு கூட்டியிருப்பாரு? எதுக்கு கூட்டியிருப்பாருன்னே தெரியலையே. தலைவர் ரொம்ப நாள் மனசு ஒடிஞ்சே இருந்தார். நல்ல தலைவர். எது கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலை. எதுவாக இருந்தா என்னய்யா, நம்ம ஊர் எப்போவுமே தலைமைக்கு கட்டுப்பட்ட ஊர் தம்பி. அதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். தலைவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். டேய் சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. தலைவர் வர தலைவர் வர. வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம். ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிள்ளை குட்டியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. சரி, ஃபாதர் ரொம்ப நாள் என்கிட்ட வந்து நேற்று பேசினாங்க. நம்ம கிராமம் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? ஒரே வறட்சியாக இருக்குது தலைவரை. தெரிஞ்சது தானே உங்களுக்கு. ஏன் இந்த வறட்சி? தலைவரை 10 வருஷமா மழையே இல்லை தலைவரை. ஏன்பா மழை இல்லாமல் இருக்குது இப்படி நமக்கு மட்டும்? நம்ம கிராமம் தமிழ்நாட்டிலே விவசாயத்தில் நம்பர் 1 கிராமமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற நிலைமையில் இருந்த நம்முடைய கிராமம் இன்னைக்கு வருஷத்தில் 30 போகம் விளைஞ்ச நம்முடைய கிராமத்தில் இப்போ வறட்சினால ஒரு போகம் கூட விளைச்சல் இல்லாமல் ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஸ்டீவு, உத்தமா? தெரியல தலைவரே. ஃபாதர் உங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காங்கப்பா தனித்தனியாக. அவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட உங்களோட பாவம் தான்ப்பா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது நம்ம செய்கிற பாவம் மட்டும்தான்ப்பா. பாவம் மட்டும்தான். என்ன தலைவர்? ஆமாப்பா. இதைத்தான் நம்ம ஃபாதர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. சரியா ஃபாதர்? நீங்கள் பேசுங்க ஃபாதர். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே உங்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினேன். இப்போ எல்லாரையும் மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊர் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம கிராமம் எந்த நிலையில் இருந்துச்சு அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும். தலைவர் சொன்ன மாதிரி நம்ம கிராமத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையே நம்முடைய பாவம்தான். பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யோனான்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நினிவேன்னு பெரிய ஊர். அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்கன்னா பாவம் செஞ்சாங்க. கடவுளும் அவங்களுக்காக பொறுமையோடு இருந்தார். ஆனால் அந்த மக்கள் செஞ்ச பாவத்துக்காக மனம் வருந்தவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. கடவுள் அப்போ ஒரு முடிவு எடுத்தார். நான் இந்த ஊரை அழிக்க போகிறேன்னு சொல்லி. நீங்கள் பயப்படாதீங்கப்பா. அது கடவுள் அப்போ எடுத்த முடிவு. தன்னுடைய ஊழியனாக இருக்கிற யோனாவை
அழிக்க போறேன்னு சொல்லி அந்த செய்தியை சொல்லி அனுப்புனாரு. யோனாவும் அந்த ஊர் முழுவதும் நடந்து கடவுள் இன்னும் 40 நாள்ல இந்த ஊரை அழிக்க போறாங்கிற செய்தியை சொன்னார். எல்லா மக்களும் மனம் திரும்பினாங்கப்பா. மக்கள் மட்டும் இல்லப்பா, அரசர் கூட சாக்கு கூட உடுத்தி கடவுளுடைய வார்த்தைக்கு நம்பி மனம் திரும்பினாங்கப்பா. கடவுள் அழிக்க போறேன்னு சொன்ன அந்த ஊரை அழிக்கலப்பா, அந்த ஊருக்கு இரக்கம் காட்டினார். நம்ம கடவுள் அப்பவுமே அவ்வளவு இரக்கம் உள்ள தெய்வராக இருக்கான்னு சொன்னா, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய சொந்த மகனுடைய இரத்தத்தை பார்த்து நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்காருப்பா, அவ்வளவு உங்களை அன்பு செய்யறாருப்பா. தலைவரே, நீ சொல்றது புரியுது தலைவரே. நாங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோங்கிறது எங்களுக்கு புரியுது தலைவரே. நீ என்ன செய்யணும் தலைவரே? இப்போ அவர் உங்களை அன்பு செய்கிறாருப்பா. அந்த அன்பை உணர்ந்து நீங்கள் பாவ அறிக்கை செய்யுங்கப்பா. செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கப்பா, அது போதும்ப்பா. பஸ்ஸுன்னு அதான்ப்பா சொல்லுது. நீங்கள் பாவின்னு ஒத்துக்கொண்டீங்கன்னா கடவுள் உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிச்சு உங்களை தூய்மையாக்குவாருன்னு சொல்லுதுப்பா. நீங்கள் பாவ அறிக்கை செய்யுங்கப்பா. சரி ஃபாதர், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஃபாதர். கிராமத்துக்காக நீங்கள் நல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க கூட ஜெபிக்கோம் ஃபாதர். கண்டிப்பாப்பா, அதான் என்னுடைய வேலைப்பா. இங்கே எல்லாரும் கண்களை மூடுங்க. நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருப்பா. கண்களை மூடி உங்கள் தவற மனசில் நினைச்சு வருத்தப்படுங்கப்பா. ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் தந்தையே, மனம் திரும்பி வந்திருக்கிற இந்த மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்கள் அன்பை இவர்கள் மீது பொழிந்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே இந்த கிராமத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே நாங்கள் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. மழை பெய்யுது போதப்பா. மழை பெய்யுது போது. கடவுள் நம்மளை மன்னிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களாப்பா? ஆமாம் ஃபாதர். பாத்தீங்களா? உங்க மாற்றத்திற்கு கடவுள் ஆசீர்வதிக்கிற முதல் அடையாளம்ப்பா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாருப்பா. இனி இனி நீங்க இந்த இயேசுவோடு இணைந்து இந்த இறை தன்மையில வளரணும்ப்பா. இந்த கிராமம் கீழ்ப்படியாம்பட்டி இல்ல, இது ஆசீர்வாதப்பட்டி. இது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டிப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா, எல்லாரும் வாங்கப்பா, இயேசுவை தேடுங்கப்பா. பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார்.